ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிறுகீரை வச்சு எப்படி மசியல் செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கட்டு சிறுகீரை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு டைம் வந்து தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு துவரம்பருப்பு வந்து நான் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன், ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து ஊற வச்சுருக்கு. வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி 2, பெரிய கத்திரிக்காய் 1 கத்திரிக்காய், பச்சை மிளகாய் 3, புளி சிறிதளவு, பெருங்காயம், தாளிப்புக்கு வந்து கடுகு, ஜீரகம், வடகம். வாங்க இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து இப்போ இந்த பருப்பை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் கீரை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 by 1 நம்ம எல்லாமே சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, இது ஒரே ஒரு கத்திரிக்காய், இது நாட்டு கத்திரிக்காய் தான், பச்சை மிளகாய், புளிப்புக்காக, அடுத்து வந்து பெருங்காயம், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள். இப்போ வந்து இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு இதை நம்ம வந்து ஒரு 3 அல்லது 4 விசில் வச்சுக்கலாம். நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துற வேண்டாம், ஏன்னா கீரை மசியல் வந்து கொஞ்சம் வந்து கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும், கூட்டு மாதிரி. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இது வந்து நம்ம 3 அல்லது 4 விசில் வந்து வேக விடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கீரையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட தான் இருக்குது. நம்ம தண்ணியை வந்து வடிகட்டிட்டு இப்போ வந்து இதை நம்ம வந்து மசிச்சிடலாம் மத்து போட்டு. நம்ம கீரையில் இருக்க இந்த தண்ணியை வந்து வடித்து எடுத்துடலாம். இதை நம்ம அப்புறமா வந்து கீரை வந்து நம்ம மசிச்சதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கூட இதை குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், ரொம்ப சத்து தான். இதில் வந்து நம்ம ரசம் கூட வைக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றனால தண்ணி வச்சேன், ரசம் வைக்கலான்ட்டு. என்கிட்ட வந்து பருப்பு கடையிற அந்த சட்டி இல்லை, அதனால் நான் இதுலேயே குக்கர்லேயே தான் மசிச்சுப்பேன் எப்பவுமே. இப்போ வந்து நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ தாளித்து கொட்டிட்டா நம்ம கீரை மசியல் ரெடி ஆகிடும். இதை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம், அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து இந்த குக்கர் வந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் அலசி விட்டுடலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நெய் வச்சுருக்கேன் தாளிப்புக்கு. நெய்யும் சேர்த்துக்கலாம், எண்ணெயும் சேர்த்துக்கலாம். கீரைக்கு வந்து நெய் இருந்தால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். நெய் வந்து காஞ்சிருச்சு. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வடகம், சீரகம், கடுகு வச்சுருக்கேன், கூட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். நல்லா இப்போ பொரிஞ்சிருச்சு. இது வந்து இப்போ நம்ம கீரையில் சேர்த்துடலாம். நம்மளுடைய கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.